ஜாடியா மாடல்ல வித்தியத்துல வந்தா இது இந்த ஒரு மாடல். இதுல 3 கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆஷ் கலர், ப்ளூ கலர், 260 கட்டோரம் டவுன். அப்புறம் போனாலே ஆக்சஸ் பண்ணலாம். கீ இல்ல, கீ இல்லாம நீங்க போனாலே ஓபன் பண்ணலாம். நான் அதுக்கு 4 வருஷம் வரேன். 4 வருஷம் 50,000 ஃபுல் சார்ஜுக்கு 100 கிலோமீட்டர் வரும். 100 கிலோமீட்டர் வரும். ஸ்பீட் 65. மற்றது ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் சிஸ்டம் ஓடிக்கொண்டு போய் ஆக்சிலேட்டர் போயிடுது, ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகும். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில் யாடியா ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். நோ லிமிட்டுக்கு முன்னுக்கு இருக்க யாடியா ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே புதுசாக எலக்ட்ரிக் பைக் ஒன்று வந்திருக்கு. T5L என்ற புது மாடல் ஒன்று வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு என்ன, பெட்ரோலுக்கு எல்லாருமே லைனில் நிற்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இந்த எலக்ட்ரிக் பைக் இருந்தால் நல்லா இருக்குமே என்ற மாதிரி தோணும். ஸோ அதுக்காக தான் வந்தோம். இங்கே ஏதாவது பைக்கள் வந்திருக்கா, விலைகள் இந்த மாதிரி இப்போ இது விலைகளில் மாற்றம் எதுவும் இருக்கான்றதை பார்த்துக்கொள்ளலாம்னு. ஸோ அந்த வகையில் தான் இங்கே யாடியா இந்த T5L என்ற புது பைக் கொண்டு வந்திருக்கு. ஸோ அது என்ன விலையில் கொடுக்குறாங்க, என்னென்ன ஃபங்க்ஷன்கள் இருக்குன்றதை தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நாளைக்கு ப்ரோ ஷோரூமுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன் நினைக்கிறேன். இப்போ புதுசாக எலக்ட்ரிக் பைக் T5L சீரிஸ் வந்திருக்கு. ஸோ அந்த பைக் பற்றியும் என்னென்ன இதுகள் வந்திருக்கு அந்த மாதிரி சொன்னீங்க. வந்து 520 ஃபுல் சார்ஜுக்கு 80 கிலோமீட்டர் வரும். 80 கிலோமீட்டர் வரும். ஸ்பீட் 55. வேறு பேட்டரிக்கு 4 வருஷம் வாரண்டி இருக்குது. 4 வருஷம் அல்லது 50,000 கிலோமீட்டர். சேசிக்கு 3 வருஷம், மற்ற மோட்டருக்கு 2 வருஷம் அல்லது 20,000 கிலோமீட்டர் வாரண்டி. இதுல 3 கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆஷ் கலர், ப்ளூ கலர், மற்ற ரெட் கலரும் உண்டு. எல்லாமே பேட்டரி லித்தியம் ஜாடியா மாடல்ல லித்தியத்துல வந்தா இது இந்த ஒரு மாடல் தான். இப்போ ரீசெண்டா தான் நாங்க அறிமுகப்படுத்தினோம். இதோட பிரைஸ் என்ன மாதிரி? இது 520 பதிவோட 530 530 லீசிங்னா என்ன மாதிரி? லீசிங்னா 260 கட்டோரம் டவுன் வரும். ஓகே, இப்போ பாதி ஏண்ட வழியா. இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்கள் இருக்குது? இதில் மற்றது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. இதில் ப்ளூடூத் எல்லாம் இருக்குது. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம். ஜாடியா ஆப் ஒன்று இருக்குது. ஜாடியா ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலமாக இப்போ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்புறம் ஃபோனாலே ஆக்சஸ் பண்ணலாம். கீ இல்லை, இப்போ கீ இல்லாமல் நீங்கள் ஃபோனாலே ஓன் பண்ணி அதெல்லாம் சரி. ஓகே ஓகே. அது பேட்டரியில பைக்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா அது போன்லயே காட்டும், அதுலயே காட்டும். ஓகே ஓகே. அது இல்லாம ஸ்பெஷலா வேற எது? இதுல எத்தனை கியர்? மற்றது கியர் ஆப்ஷன் இருக்கு. 2 கியர் ஆப்ஷன். 2 கியர். ஃபர்ஸ்ட் கியர்ல 42 ஓடும், செகண்ட் கியர்ல 55. ஓகே. அதே மாதிரி பார்க் மோட் இருக்கு. நீங்க மேனுவலா பார்க் மோட் போடலாம். ஓகே. மற்ற பைக்கல்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை விட அடிஷனலா இது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, லித்தியம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு 4 வருஷம் வாரண்டி. லித்தியம் பேட்டரி 4 வருஷம் 50,000 கிலோமீட்டர். சார்ஜிங் ஹவர்ஸும் 4 மணி நேரம். 80 கிலோமீட்டர் ஓடும். 80 கிலோமீட்டர் ஓடும். இதுதான் இப்ப வந்ததுல புதுசா வந்த எலக்ட்ரிக் பைக். இது வந்து ஈபோக்ன்ற மாடல். അതിന്റെ ஈபோக்லயே நிறைய வெர்ஷன். அதுல எக்ஸ்ப்ளோரர்ன்ற மாடல் இது. இது வந்து 665 ஃபுல் ஸ்பீடு ஃபுல் சார்ஜுக்கு 100 கிலோமீட்டர் ஓடும். 100 கிலோமீட்டர் ஓடும். அதை விட கூட ஸ்பீட் 65. மற்ற இதுல வந்து ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜபிள் சிஸ்டம் இருக்கு. அப்படின்னா ஓடிக்கொண்டு போயிருக்க நாங்க ஆக்சிலேட்டர் சடனா குறைக்க ஆக்சிலேட்டர் ஓடிக்கொண்டு போய் ஆக்சிலேட்டர் போயிடுது, ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ஜ் ஆகும். அதே மாதிரி இப்போ பள்ளங்களுக்கு ஏறி இறக்கிக்கலாம். அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதுலயும் இருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. உங்களுக்கு தேவையான ஸ்பீட்ல நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதுல எத்தனை கியர் இருக்கு? இதுல 2 கியர் ஆப்ஷன். 2 கியர். ஃபர்ஸ்ட் கியர்ல 55 ஓடும், செகண்ட் கியர்ல 65. இதுல எத்தனை கலர்கள்? இதுல 3 கலர்ஸ் இருக்கு. பிளாக், கிரே கலர், மற்றது திக் கிரே. ஓகே. இது எல்லாமே T5L சீரிஸ் பைக்குகள். லித்தியம் அயன் பேட்டரியோட வந்த லித்தியம் அயனில் புதுசாக வந்த யாடியாண்ட எலக்ட்ரிக் பைக். இது முதல்ல பார்த்தினாங்க கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் 80 கிலோமீட்டர்
ஓடக்கூடிய மாதிரியான பைக் இந்த பைக். அது மட்டும் இல்லாமல் இங்கால வந்து நான் முதல்ல பார்த்த மாடல்கள் இருக்குது. இது எல்லாமே 460 ஜாடியான T5 இந்த 460. மற்றது இது 4 லட்சம் ரூபாய்க்கு பைக் இருக்குது. இது வந்து 430 அண்டு 3 மாடல் கிட்டத்தட்ட 5 மாடல் பைக்குகள் இருக்குது. இதில் கூடிய தூரம் ஓடக்கூடியதுதான் யாடியாண்ட எப்போக்குன்ற மாடல். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு கூட ஓடக்கூடிய மாதிரியான இந்த பைக். ஸோ எக்ஸ்ப்ளோர் என்ற பைக். இது வந்து 3 கலரில் வந்திருக்கு. இது வந்து 3 கலரில் வந்திருக்கு. பிளாக் கலர், ஒரு ஆஷ் கலர் மாதிரி, இது கொஞ்சம் திக் ஆஷ் மாதிரியான 3 கலரில் வந்திருக்கு எப்போக்குன்ற எக்ஸ்ப்ளோர் என்ற இந்த பைக். ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் பார்த்துட்டு நினைக்கிறேன். எலக்ட்ரிக் பைக் வந்து புதுசாக வந்திருக்கு. இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு, பெட்ரோல் லைனில் நிற்கும் போது தான் எலக்ட்ரிக் பைக்குகளோட அந்த யோசனை ஒன்று வேறு கிணறு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஒன்று எடுக்க வந்தேன். இப்போ என்ன விலையில் போது மாற்றங்கள் இருக்கா, புதுசாக பைக்கில் எதுவுமே வந்திருக்கான்றதை பார்க்கணுன்றதுக்கு தான் வந்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் டி சீரீஸ் இந்த T5 எல் என்ற ஒரு பைக் வந்து புது மாடலில் ஒன்று வந்துருந்துச்சு. லித்தியம் அயன் பேட்டரியோட வந்திருந்த இந்த பைக்கை பார்த்துருந்தாங்க. சில ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. புதுசாக ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கணக்காக இருந்துச்சு. ஸோ இது நீங்கள் லீசிங்கில் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி காசு, 50% பாதி காசு செலுத்த வேண்டியிருக்கும். நீங்கள் எலக்ட்ரிக் பைக் எதுவும் பார்க்குறீங்க, இந்த சூழ்நிலையில் எதுவும் எலக்ட்ரிக் பைக் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏண்டா நீங்கள் யாடியான இந்த பைக்கை பார்த்துக்கொள்ளலாம், வந்து விசாரித்து கொள்ளலாம். இந்த விலைகளை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இது வந்து யாழ்ப்பாணம் பாயிண்ட் பெட்ரோல் ரோட்டில் நோ லிமிட்டுக்கு நேரம் முன்னுக்கு இருக்கிற யாடியா ஷோரூம் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இதை பற்றின பெரும்பாலான வீடியோஸ் போட்டிருக்கோம். இது வந்து புதுசாக வந்த ஒரு மாடலை பற்றின வீடியோ. இது மாதிரியான புது வீடியோக்களை பார்க்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு எப்படி இருக்குது, எப்படி பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோ பார்க்குறேன்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. ஓகே.